ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் காரம் பொடி சிக்கன் அதை எப்படி செய்யறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த சிக்கன் செய்யறதுக்கு ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து கழுவி வச்சிருக்கேன். அதில் ஒரு 1/2 லெமனை ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இதில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணிட்டு இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்குவோம். போட்டு மூடி வச்சுக்குவோம். இப்போ இந்த சிக்கன் செய்யறதுக்கு ட்ரையாக சில பொருட்களை வறுத்துக்குவோம். அதுக்கு ஸ்டவ்ல ஒரு தவா வச்சு அதில் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் முழு தனியா, 1 டீஸ்பூன் மிளகு போட்டு கொஞ்சம் வறுத்து விட்டுக்குவோம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது ஓரளவுக்கு வறுப்பட்டதும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வறுத்து விடுங்க. தேங்காய் துருவலில் கொஞ்சம் ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்து விடுங்க. தேங்காய் துருவல் வறுப்பட்டதும் ஒரு 4 காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன். போட்டு காஞ்ச மிளகாய் லைட்டாக சூடாகிற வரைக்கும் வறுத்து விடுவோம். அப்புறம் கடைசியாக இதில் ஒரு சின்ன துண்டு புளியை, இந்த அளவுக்கு புளியை எடுத்து வச்சு போட்டுக்குவோம். போட்டு லைட்டாக வறுத்து விட்டுக்குவோம். இப்போ இதெல்லாம் வறுப்பட்டுருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுக்குவோம். ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சு பொடி பண்ணிக்குவோம். இப்போ வறுத்ததை பொடி பண்ணியாச்சு. இதில் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். ஏற்கனவே 1 டீஸ்பூன் உப்பு சிக்கனில் போட்டிருக்கோம், அதனால பார்த்து போட்டுக்கலாம். போட்டு இதை திருப்பி ஒரு சுற்றிட்டு வந்துக்குவோம். இப்போ பொடி பண்ணியாச்சு. இதை ஒரு பிளேட், ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்குவோம். இது கிண்ணத்தில் போட்டு வச்சுக்குவோம். இப்போ இது இப்படியே இருக்கட்டும். இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி சூடானதும் நான் 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கேன், அதை போட்டுக்கிறேன். போட்டு வறுத்து விட்டுக்குவோம். வேர்க்கடலை கொஞ்சம் கலர் மாறினதும் ஒரு பச்சை மிளகாய் கீரி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டு எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்குவோம். பச்சை மிளகாய் கறிவேப்பிலை வதங்கினதும் நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்குவோம். எடுத்து வச்சுட்டு அதே கடாயில ஊற வச்ச இந்த சிக்கனை போட்டுக்குவோம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். சிக்கன்ல ஏற்கனவே உப்பு காரம்லாம் போட்டிருக்கோம், அதனால நம்ம அந்த பொடியெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் காரம் பத்தலைன்னா பார்த்துக்குவோம். இதை அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடுவோம். வேகட்டும், தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம். இப்போ திறந்து பார்ப்போம். சிக்கன் வதங்கி அதுலேருந்து தண்ணி வந்திருக்கு பாருங்க. இந்த தண்ணியிலே இந்த சிக்கன் வேகட்டும், அதனால தண்ணி ஊற்ற வேணாம்னு அதை சிக்கன்லேருந்து வந்த தண்ணியிலே இது வெந்துடும். திருப்பி இதை மூடி வச்சுக்குவோம். இப்போ திறந்து பார்ப்போம். சிக்கன் நல்லா வெந்திருக்கு. தண்ணி சுண்டட்டும். இது அப்பப்போ திறந்து கிளறி விட்டுக்கோங்க, இல்லாட்டினா அடியில் ஒட்டிடும். இப்போ திறந்து பார்ப்போம். நல்லா சிக்கன் வெந்து வந்திருக்கு. இந்த டயத்தில் உப்பு காரம் வேணா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்ச இந்த பொடியை இதில் போட்டுக்குவோம். போட்டு இது கூட கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டு நல்லா கலந்து விடுவோம். திருப்பி மூடி வச்சுக்குவோம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இதில் இருக்க பச்சை ஸ்மெல் எல்லாம் போட்டோம். திறந்து பார்ப்போம். நல்லா இதில் ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. இதை நல்லா வறுத்து விட்டுக்குவோம். உப்பு காரம்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் நல்லா வறுப்பட்டு தண்ணியெல்லாம் சுண்டி
நல்ல ட்ரையா வந்திருக்கு. எல்லா மசாலாவும் நல்லா ஊறி இருக்கு. கடைசியா இதுல நம்ம வறுத்து வச்ச வேர்க்கடலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுக்குவோம். போட்டு நல்லா கலந்து விட்டுக்குவோம். இது ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்குவோம். இப்ப அருமையான டேஸ்டியான காரம் பொடி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதை ஒரு சர்விங் பவுல்ல மாத்திடுவோம். இந்த காரம் பொடி சிக்கன் ரொம்ப அருமையான சைட் டிஷ். இது ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் இப்படி எல்லாத்துக்கும் ஏத்த சைட் டிஷ். இதை இந்த சிக்கனை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.